தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பெயரை நீக்கி பல்வேறு உள்நோக்கங்களை கொண்டு இத்திட்டத்திற்கு வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் ஊரகம் பிபி ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு வகுத்து தந்த கொள்கைகளையும் வழிகாட்டிய பாதையையும் எப்போதும் நினைவுகூறும் வகையில் இத்திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. இந்த 20 ஆண்டுகளாக பெரும்பான்மையாக பலனடைந்து வருகின்ற பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் மக்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும். சமூக பாதுகாப்பினை உறுதி செய்திட வேண்டும். அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் உறுதியாக மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் 2005 படி தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயர்களே அதில் தொடர்ந்து இடம்பெற வேண்டும் என்று ராஜ்யசபாவில், நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வலியுறுத்தவிருக்கிறோம். இந்த தீர்மானத்தை இந்தியாவில் எந்த சட்டப்பேரவையிலும் இதுவரை கொண்டு வரவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்துடைய பெருமை, இந்த திட்டத்துடைய அருமை, இந்த திட்டம் எப்படிப்பட்ட ஒரு நோபல் திட்டம் என்பதை அறிந்து இதை கொண்டு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை நலனை யார் காட்டி கொடுத்தாலும் மறைமுகமாகவும் முகமூடி அணிந்தும் புதுடில்லிக்கு அடகு வைத்தாலும், ஆனால் தனி ஒரு தலைவனாக நான் தமிழ்நாட்டை காப்பேன் என்று உறுதியேற்கின்ற மாண்புமிகு முதலமைச்சருக்கு மீண்டும் நாங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஏரிகளா, குளங்களா, குட்டைகளா, சாலை ஓரங்களா நாம் செல்லுகிற நேரங்களில் 100 நாள் வேலை 100 நாள் வேலை எங்களுக்கு இல்லையே, இன்னும் வேண்டும் வேண்டும் அதிகமாக கேட்டுக்கொண்டிருந்த நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற, குடும்ப வருமானத்தை உயர்த்துகிற இந்த திட்டம் என்பதும், அதே நேரத்தில் நமது நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்ட, விடுதலை போராட்டத்திற்கு தலைமையாகி விடுதலை பெற்று தந்த அண்ணல் காந்தியடிகள் பெயரால் அமைந்திருக்கிற திட்டத்தை மாற்றி அமைப்பது என்பது எல்லோருடைய மனதையும் புண்படுத்துவதாகவே நாம் பார்க்கிறோம். ஏன் காந்தியடிகள் பெயரை மாற்ற வேண்டும் என்ற கேள்வியும் எழுகிறது. பெயரை மாற்றி இருக்கிறார்கள். இந்த 40% மாநிலத்தினுடைய பங்களிப்பை அதிலே போட்டிருக்கிறார்கள். இந்த இரண்டையும் மறைப்பதற்காக 125 நாட்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். சென்ற ஆண்டிலே 50 நாட்களே கொடுக்கப்படவில்லை. பல ஊர்களிலே 50 நாட்கள் கொடுப்பதற்கே அவர்கள் நிதி தரவில்லை. வேலை செய்ததற்கே நிதி வருவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 125 நாள் என்று அவர்கள் அறிவித்திருப்பது ஒரு ஏமாற்று வேலையாக நான் பார்க்கின்றேன். ஒரு ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை ஒரு மாநிலத்தில் செயல்படுத்த முனையும் போது அந்த திட்டத்திற்கான நிதி, அதை பற்றி நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்படும் போது அந்த நிதியை சுமப்பது ஒன்றிய அரசின் பொறுப்பு தானே தவிர மாநில அரசின் பொறுப்பு அல்ல என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லவில்லை, அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. இது நிச்சயமாக அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு நடவடிக்கை. பாட்டாளி வர்க்கத்திற்கான வேலையை உறுதி செய்கிற அந்த சட்டம் அதில் இடம்பெற்றிருந்தது. அந்த சட்டம் இருந்த காரணத்தினாலேயே அவர்களுக்கு வேலை பெறுகிற உரிமையும் சட்டமாக்கப்பட்டிருந்தது. எனவே இன்றைக்கு 26 கோடி மக்களுடைய உழைப்பால் இந்திய திருநாட்டில் இன்றைக்கு ஒரு சமூக சொத்துக்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. அது சாலைகளாக உருவாக்கப்பட்டிருந்தது, பள்ளிக்கூட கட்டிடங்களாக உருவாக்கப்பட்டிருந்தது, மருத்துவ இயக்கங்களாக உருவாக்கப்பட்டிருந்தது, குளங்கள் மிகப்பெரிய அளவில் அது சீரமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சமூக சொத்துக்கள் இன்றைக்கு எதிர்காலத்தில் அது உருவாக்கப்படுவதாமல் அது இன்றைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் என்பது இந்தியாவின் நகைச்சுவை நாடகம். ஒன்றிய அரசு 125 நாள் கொடுக்கவில்லை. இந்த திட்டத்தை 100 நாளிலிருந்து 75 நாளாகத்தான் ஒன்றிய அரசு குறைத்திருக்கிறது. 60% ஒன்றிய அரசு, 40% மாநில அரசு என்று சொன்னால், ஒன்றிய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 75 நாளாக குறைத்திருக்கிறது என்பதைத்தான் நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டுமே தவிர 125 நாள் என்பது ஒரு நகைச்சுவை நாடகமாக நான் சுட்டி காட்டுகிறேன். இது ஒரு ஏமாற்று நாடகம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.